எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற வந்து மூசு சொக்குலா. அதாச்சும் வந்து இந்த வெள்ளை முட்டை கருவை வந்து பிளெண்ட் பண்ணி அதோட சொக்குலா சேர்த்து செய்கிற ஒரு டெசர்ட். அது எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்ப்போம். 5 முட்டை எடுத்துருக்கிறேன். அதோட இதுக்கு தேவையான 200 கிராம் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன சாக்லேட். நீங்கள் வேறு சாக்லேட்டும் யூஸ் பண்ணலாம். இந்த டெசர்ட்டுக்கு போகிற சாக்லேட் கடையில் விற்கிது, அதையும் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 50 கிராம் சீனி, 100 கிராம் பட்டர். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான சாமான். இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பவுலில் வந்து முட்டையை வெள்ளைக்கரு புரிம்பாயும் மஞ்சள் கரு புரிம்பாயும் எடுத்துக்கொள்ளுங்க. வெள்ளைக்கரை புரிம்பு அடுத்தோடனே ஒரு கை பிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து நீங்கள் இதை ஹீட் பண்ணி கொண்டு வர இப்படியான ஒரு நிலைமைக்கு வரும். பார்த்தா தெரியும். இந்த நிலத்துக்கு வந்தோடனே நிப்பாட்டி போட்டு நாங்கள் சீனியை வந்து அதோடு ஆட் பண்ணுவோம். சீனியை ஆட் பண்ணி இன்னும் ஒரு 2 நிமிஷம் நாங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். பண்ணிவா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்க உங்களுக்கு தெரியும் அது இந்த பதம் இப்படி இருக்குன்னோம்லா. ஓகே, இதுதான் அது இந்த கணக்கான பதம். வரையாக மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் இதை இப்போ ஃப்ரீ கோக்கில் வைப்போம். ஃப்ரீ கோக்கை வச்சுட்டு ஒரு சின்ன சட்டியில் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற பட்டரை வந்து உருக்குவோம். ஃபோன் பண்ணணும். மிதமான சூட்டில் வச்சு அதை உருக்கிடுங்க. பட்டர் உருகி வந்தோடனே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற சாக்லேட்டை வந்து அதுக்குள்ளே போட்டு மிதமான சூட்டிலேயே தான் நீ செய்யணும். சூடு கூடன்னா சாக்லேட் எரிஞ்சு போடும். இப்படி வடிவாக மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கரைய விடணும். கரைய விட்ட பிறகு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் கரு முட்டையை புரிம்பாக எடுத்து வச்ச மஞ்சள் கரு முட்டையையும் அதுக்குள்ளே போட்டு சொக்லாவோட மிக்ஸ் பண்ணணும். மெதுவாக மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பதத்துக்கு வேறு இந்த பதத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ தான். இதோடு சேர்த்து நாங்கள் முதல்ல அடித்து வச்சுருந்த வெள்ளைக்கருவையும் இப்போ சேர்ந்து வச்சுருக்கின்ற சொக்லா இதையும் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். கூடுதலான இது இல்லாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் அந்த நூறா வந்து உடையாமல் இருக்கும், இல்லைன்னா உடைய பார்க்கும். மெதுவாக மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு சின்ன கப் ஒன்றில் விட்டுட்டு குறைஞ்சி ஒரு 2 மணித்தியாலம் இல்லை 3 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் கணக்கான பதத்துக்கு வந்துடுவார். அதுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலைக்கான கொடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.